ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போங்க. ஹோட்டல்லலாம் போனோம்னா நம்ம நான் சப்பாத்தி ஃபுல்கா இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு முட்டை கிரேவி கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த முட்டை கிரேவியை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி முட்டை நமக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக வந்துடும். இப்போ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மிளகு ஜீரகப்பொடி கொஞ்சமாக போட்டுக்குவோம், வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்குவோம், உப்பு இந்த முட்டையை பெரட்டுற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை, மிளகுத்தூள் கொஞ்சம். இப்போ எல்லாமே என்ன பண்ணலாங்க, நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். என்ன பண்ணலாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை தனித்தனியாக பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஒரு டிப்ஸுங்க இதுக்கு. அதனால் இதை மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை தனித்தனியாக கலந்து வராது. மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா பைண்டாகி இருக்கும். இதில் உப்பு காரம்லாம் இருக்கிறதுனால முட்டையிலையும் நல்லா உரைக்குங்க. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். நீங்கள் முட்டையில் இப்படி போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு நம்ம செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டையும் மஞ்சக்கருவும் தனியாக கலந்து வராமல் நல்லா பைண்ட் ஆகிரு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம முட்டை கிரேவி வச்சிடலாம். இப்போ ஜீரகம் மட்டும் போட்டு தாளிக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா செவக்க வணங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுருவோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூனோட கம்மியாக போடுவோம். சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்குங்க. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சு நல்லா எண்ணெயிலே போட்டதுனால. நான் ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வதக்கும் போதே சூப்பராக ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த தக்காளியோட வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஹோட்டல்லலாம் செய்யும் போது நல்லா கிரேவியாக வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. 2 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்படி செய்யும் போது நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா அப்படி நல்லா கையில் போட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு போட்டோம்னா நல்லா தூளாயிரும். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தட்டை வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே முட்டையை போட்டுடலாம். நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. இந்த நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். முட்டையை போட்டுட்டு கரண்டி இந்த மாதிரி போட்டு நம்ம கிளறினோம்னா முட்டை நமக்கு உடஞ்சி வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தான் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வரும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. முட்டை கிரேவி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு ஹோட்டல்லலாம் இந்த எக் பட்டர் மசாலா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட வேண்டாங்க. சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி நானுக்கெலாம் சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட முட்டை ஒன்று தனியாக பிரியாமல் ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் லேசாக தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி
ஃபுல்கா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவெலாம் செஞ்சோம்னாலும் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிரும். தாபா ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.